எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் விமான கட்டணங்கள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. இது குறித்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளது. இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து மற்ற விமான நிறுவனங்கள் தங்கள் கட்டணத்தை இஷ்டத்திற்கு உயர்த்தின. இது தொடர்பான பொதுநல வழக்கு இன்று டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கின் போது டெல்லி முதல் ஜம்மு வரையிலான குறுகிய தூர பயணத்திற்கு விமான கட்டணம் 35,000 முதல் 39,000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இதனால் அதிர்ச்சியடைந்த நீதிபதி, டெல்லி ஜம்மு பயணத்திற்கு 39,000 ரூபாயா? எப்படி உங்களால் இதை அனுமதிக்க முடிகிறது? மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மத்திய அரசின் வழக்கறிஞர், விமான கட்டணங்கள் டைனமிக் பிரைசிங் முறைப்படி சந்தை நிலவரத்தை வைத்தே நிர்ணயிக்கப்படுகின்றன. இதில் அரசு தலையிடுவது இல்லை என்று விளக்கமளித்தார். இந்த காரணத்தை கேட்டு மேலும் கோபமடைந்த நீதிபதி, சந்தை நிலவரம் என்று சொல்லி தப்பிக்காதீர்கள், இது ஒரு அவசர நிலை என்றார். மேலும் சாதாரண நாட்களில் அரசு தலையிடாமல் இருக்கலாம், ஆனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் நடுத்தெருவில் நிற்கும் இதுபோன்ற அவசர காலங்களில் விலையை கட்டுப்படுத்த உங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்று நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். குறிப்பாக விமான சட்ட விதிகளின்படி நியாயமற்ற கட்டண உயர்வை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் டிஜிசிஏவுக்கு அதிகாரம் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் ஏன் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை என்று கேட்டது. இறுதியாக இண்டிகோ விவகாரத்தின் போது பயணிகள் நலனுக்காகவும் கட்டண கொள்கையை தடுக்கவும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.